ஏனுங்க எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு இயற்கையாக ஒரு நல்ல லாங் ட்ரைவ் போயிட்டு நம்ம மேன் ட்ரக்கில் நான் இங்கே நேரில் ஒரு சிக்னலில் பார்த்த ஒரு ஐயனை பற்றி நான் உங்கள்கிட்ட பேச போகிறேனுங்க இன்றைக்கி. அதுக்கு முன்னாடி செல்ஃப் ரெஸ்பெக்ட், அதாவது சுயமரியாதை அப்படின்னா இங்கே உங்களில் எத்தனை பேர் என்னென்ன கருத்துக்கள் வச்சுருக்கிறீங்க? அப்படி அந்த சுயமரியாதை செல்ஃப் ரெஸ்பெக்ட்னால் நீங்கள் ஏதாவது அடி பட்டிருக்கிறீங்களா? இல்லை அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான்லாம் எக்கச்சக்கமாக அடி பட்டிருக்கிறேனுங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்காக. அன்றைக்கி ஒரு நாள் இங்கே இந்த ஆரவத்தில் உடுமல் ரவுண்டான சிக்னல்லிங்க நான் பார்த்த அந்த ஐயன் உண்மையிலேயே எனக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் லெசன் கொடுத்தாருங்க. அவருடைய அந்த தோற்றம், அவருடைய அந்த செயல்கள் உண்மையிலேயே சான்ஸே இல்லைங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ தூரம் நம்ம அந்தளவுக்கு யோசிப்போம், அந்தளவுக்கு இருப்போம், நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. சரி, அப்படியே மெதுவாக வண்டி எடுப்போம், அப்படி போய்கிட்டே பேசுவோம். இங்கே அது முதல்ல ரவுண்டானாவே இருந்துச்சுங்க. இப்போ ஹைவே வந்ததுனால அந்த இடத்துல சிக்னல் போட்டாங்க. உடுமல் ரோடு கட்டாகிற இடம். அதில் அன்றைக்கி நான் வந்து காரில் போயிருந்தேனுங்க. ஒரு மாமா ஒருத்தர் கோயம்புத்தூர் போகணும் அப்படின்னு சொன்னார்னு போட்டு கூட ட்ரைவ் பண்ணிட்டு போயிருந்தேன் அவர் காரு. அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக சிக்னல் விழுந்துச்சு. சரி போய் நின்று எங்களுக்கு முன்னாடி 2-3 கார் நின்றுச்சு. அப்படி அந்த சிக்னல் நிற்கும்போது ஒரு ஐயன் ஒருத்தர் அந்த முன்னாடி நின்ன காருக்கிட்ட போனாருங்க. அவர் பார்க்குறதுக்கு அவரோட தோற்றம் பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி அழுக்கான துணி, தோளில் ஒரு பழைய பிஞ்சு போன பையே. அவர் அப்படி பார்க்குறக்கே அப்படியே ரொம்ப பாவமாக இருந்தாருங்க. சரி அப்படின்ட்டு நானும் எப்பவும் போல் நம்ம எல்லாத்தையும் எப்படி பார்ப்போம் அந்த மாதிரியான இதில் தான் அவரை பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தோம். ஆனால் திடீர்னு ஒரு விஷயம் பண்ணாருங்க. உண்மையிலேயே ரொம்பவே ஒரு மாதிரி ஷாக்காக இருந்துச்சு. அவர் போய் சும்மா கை நீட்டி காசு கேட்கலிங்க. அவர் கையில் பேனா வச்சுருந்தாருங்க. நிறைய பேனா வச்சு பேனா விற்றுக்கிட்டு இருந்தார். அவர் அந்த நிலமையிலையும் போய் ஒருத்தர்கிட்ட கையேந்து நிற்கக்கூடாது அப்படின்னு போட்டு பேனா விற்றார். பார்த்துக்குங்க. எத்தனையோ பேர் வந்து அதையெல்லாம் யோசிக்காமல் சும்மா போய் எல்லாம் கை கால் எல்லாமே நல்லா இருக்கும், இல்லை அவங்களுக்கு முடிஞ்ச ஏதாவது வேலை செய்கிற அளவுக்கு கூட அவங்களுக்கு உடம்புல தெம்பு இருக்குது, எல்லாமே இருந்தாலும் சும்மா கை நீட்டி கேட்பாங்க. ஆனால் அதுக்கு நடுவில் இவர் அவ்வளோ வயசான நிலமையிலையும் அவ்வளோ முடியாத நிலமையிலையுமே தன்னோட தன்மானம் முக்கியம், அடுத்தவங்ககிட்ட கையேந்தக்கூடாது அப்படிங்கிற அளவில் அவர் பேனா விற்றுக்கிட்டு அவர் அந்த இடத்துல ஒரு பிஸ்னஸ் மேன்னு தான் சொல்லணுங்க. கையேந்திர ஒருத்தராக வந்து அவரை பார்க்க தோணலை. அந்த மாதிரி அங்கே நின்றுருந்தாருங்க. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பைரேஷனலாக இருந்துச்சுங்க. சரி, நம்மளும் ஒரு பேனாவோ 2 பேனாவோ வாங்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அந்த செகண்டில் டக்குன்னு சிக்னல் விழுந்துருச்சு. கார் எல்லாமே மூவ் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. நிற்கிறதுக்கு வழி இல்லை. நடு ரோட்டில் எப்படி நிற்க முடியுங்க? அப்புறம் அப்படியே கிளம்பிட்டேன். அப்புறம் திரும்பி போயிட்டு வரும்போது பார்த்தேன் அந்த இடத்துல அவர் இல்லைங்க. அவர் இடத்துக்கு போயிட்டாராட்டிருக்குது. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், அவர் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துருக்குறாரு இல்லைங்களா? அந்த நேரம் அந்த இடத்துல நம்ம அப்படி போய் நின்று அதை வேடிக்கை பார்க்கும்போது நம்ம அதை பெருசாக நினைக்கவே மாட்டோம். ஆனால் இவ்வளோ தூரம் பொறுமையாக நின்று யோசித்து பார்க்கும்போது அதில் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. இந்த மாதிரி தானுங்க நம்ம ரெகுலர் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நம்மளை சுற்றி. ஆனால் அதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. சும்மா ஜஸ்ட்டு போய் நின்னா ஏதோ ஒரு விஷயம் நம்மளை சுற்றி நடக்குது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நம்ம விட்டோம்னா அது அதோடு போயிடும். ஆனால் அதை தாண்டி அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குதுங்கிறத கொஞ்சம் உள்ளார்ந்து யோசித்து பார்த்தோம், உள்ளார்ந்து கவனித்து பார்த்தோம்னா மட்டும்தான் அதை நம்ம புரிஞ்சிக்கவே முடியுது. அப்படி நான் என் கண்ணுக்கு நான் பார்த்து தெரிஞ்ச விஷயத்த நான் உங்கள் கூட சேர்ந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் அதை பற்றி. இதே மாதிரி
எல்லாருமே வந்து எல்லா இடத்துலையும் நம்ம கண்ணில் பார்ப்போம். சில பேர் ஞாபகம் வச்சுருப்போம், சில பேர் ஞாபகம் வைக்க மாட்டோம். அப்படி உங்களில் யாராவது இந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை வந்து ஞாபகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில். நானும் தெரிஞ்சுக்கிறேன், இன்னும் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் ஒரு விஷயம் நினச்சி பார்த்தீங்களா, அந்த ஐயனுக்கு வந்து அவர் இருந்த தோற்றத்தில் அவர் கையை நீட்டி இருந்தார்னா ஈஸியாக எல்லாருமே வந்து காசு பணம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் அவர் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி தள்ளிட்டு அவர் வந்து நான் இப்படி தான் என்னால் முடிஞ்சதை செஞ்சு தான் நான் காசு வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு மன நிம்மதியோட மனநிறைவோட ஒரு ஒரு உறுதியோடு அந்த வேலையை செஞ்சார் பார்த்தீங்களா. உண்மையிலேயே நம்ம எல்லாருமே அவர்கிட்ட இந்த பாடத்தை ரொம்ப பெருசாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குதுங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அவரை மட்டும் நம்ம இந்த இடத்துல நினைக்க முடியாதுங்க. கூட இன்னொரு விஷயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, கண்டிப்பாக இப்படி ரோட்டில் யாராவது ஒருத்தர் வந்து அவரை பார்த்து இந்த மாதிரி கையேந்து நிற்கக்கூடாது அப்படின்னு ஓட்டும் கூட ஒரு வேளை கொஞ்சம் பேனாவை வாங்கி கொடுத்தோ இல்லை கொஞ்சம் காசு கொடுத்து நீங்கள் ஏதாவது இப்படி வாங்கி விற்று அதில் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூட யாராவது ஹெல்ப் பண்ணி இருந்திருக்கலாம். ஏன்னா நம்ம எல்லா கண்ணோட்டத்தையும் யோசிக்கணுங்க. ஏன்னா அப்படி யாராவது ஒருத்தர் உதவி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இந்த இடத்துல எவ்வளோ பெரிய மனிதத்தன்மையோடு நடந்து ஒரு மனிதாபிமான விஷயங்களை செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்து பார்க்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களாகட்டும் இல்லை பார்க்காதவங்க எத்தனையோ பேராகட்டும் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாத்தையுமே நம்ம வெளியில் எல்லாத்துக்கும் விளம்பரப்படுத்தி காட்டணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முக்கிய குறிக்கோள். ஏன்னா அவங்க செய்கிறவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு உற்சாகமாக இருக்கும். ப்ளஸ் வந்து அவங்க செய்கிறத பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு சரி நம்மளும் செய்வோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தையும் தூண்டி விடும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி அதை வெளிக்காட்டி எல்லாத்துக்கும் தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேனுங்க. அப்புறம் நான் இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு காரணம் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு சிலர் கவனித்தாலும் நிறைய பேர் கவனிக்காமல் தான் போயிட்டுருக்குறோம். அப்படி கவனிக்காமல் போனாலும் சரி நம்ம கண்ணில் படுறத 10 பேர்த்துக்கு எடுத்து காட்டலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் வந்து இப்படி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து வெறும் இந்த ட்ரக் டிரைவிங்லேயும் மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினச்சிக்காதீங்க. சொல்லப்போனால் அப்கம்மிங்கில் வந்து பைக் டிரைவிங்கில் போயிட்டு ரியலாகவே உங்களுக்கு கேப்சர் ஆகிற அந்த உண்மையான மனிதநேயமான விஷயங்களை வந்து எடுத்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு போகிறேன். அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு இப்போ வந்து என்கிட்ட ஆக்ஷன் கேமரா இல்லை. ஆக்ஷன் கேமரா வந்து ஒரு 10 நாளுக்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன். அது வந்த உடனே இன்னும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி நிறையா விஷயங்களை வந்து லைவாக எடுத்து அதை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். இடையில இந்த மாதிரி ட்ரக் டிரைவிங்கில் போயிட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். ஆனால் மொத்தத்தில் சொல்லப்போனால் அந்த மனிதநேயமான விஷயங்கள் நீ எங்கேயும் நம்ம விட போகிறதில்ல. எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். இனிமேல் நம்ம வேலை அது மட்டும்தான். அதனால் தொடர்ந்து நம்ம கூட இணைஞ்சிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இது உங்கள் மனுஷம், அன்பின் வழியில் ஒன்று சேருவோம். ஓகேங்க. இவ்வளோ நேரம் இந்த ஒரு சின்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக இவ்வளோ நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து ஒரு நல்ல விஷயத்தோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். சரி, நீங்களும் உங்கள் வேலையை பாருங்கள். நானும் இந்த லோடை கொண்டு போய் இறக்கிட்டு அப்புறம் அப்படியே என்னோடய வேலையை பார்க்குறேன்.